டிவிஏசி சோதனை தாவேக்கா அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என முன்னாள் அமைச்சர் ஈவா வேலு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் ஈவா வேலு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் ஆதாரமின்றி பேசியது குறித்து கேள்வி எழுப்பியதால் டிவிஏசி சோதனை நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார். ரெய்டு நடத்தி தங்களை அச்சுறுத்தலாம் என தாவேக்கா அரசு நினைக்கிறது என்றும் அதற்கு அஞ்ச மாட்டோம் என்றும் முன்னாள் அமைச்சர் ஈவா வேலு உறுதிபட தெரிவித்தார். புதிதாக வந்திருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆளுநருக்கு பதில் சொல்லி கொண்டிருந்தார். அப்பொழுது திட்டமிட்டு 2017 2026 வரை என்று ஒரு குறிப்பிட்ட ஆண்டை சொல்லி ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொன்னார். அவர் அப்படிலாம் இல்லை, குற்றச்சாட்டு ஒன்று சொன்னாக்கா அதுக்கு ஆதாரத்தை காட்டணும். இது வரைக்கும் சட்டமன்றத்தில் அப்படித்தான் நடைபெற்றிருக்கிறது, அதுதான் மரபு, அதுதான் முறை. ஆனால் ஆதாரத்தை காட்டிட்டு முதலமைச்சர் பேச சொல்லுங்கன்னும் தொடர்ந்து அவர்கள் அனுமதிக்கலை. அதுக்கு பின்னால் அவர் எங்களை வெளியே தூக்கி போடலான்ற ஒரு நிலைக்கு போய்விட்டார். அது ஆனால் நாங்கள் எல்லாமே அமைதியாக வெளியேறிவிட்டோம். அன்றைக்கு நான் அவர் கேட்ட கேள்வி அந்த அடிப்படையில் தான் மக்கள் பெரிதாகிற எங்களை போன்றவர்களெல்லாம் பழிவாங்கத்தினுடைய உச்சம்தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த ரைடு. இதெல்லாம் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் செஞ்சாக்கா நாங்களாம் பயந்துருவோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், மிசாவை பார்த்த இயக்கம், இந்த இயக்கம் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். இன்றைக்கி ரைடு பண்ணுறோம், வழக்கு தொடரலாம், நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது. நாம் கடைசியாக நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதிமன்றம் தான். எனவே நீதிமன்றத்தில் நாங்கள் நிரபராதி என்பதை நான் கட்டாயம் பொறுப்பண்ணுவேன். நான் சோதனையில் 40 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறுவது முற்றிலும் பொய் என்றும், லஞ்ச ஒழிப்பு சோதனை என்பது அதிகாரத்தின் உச்சம் என்றும் ஈவா வேலு எம்எல்ஏ தெரிவித்தார். 40 லட்சம்ன்றதே அது வடிகட்டிய முழுக்க அது தவறான ஒரு பொய். அது என்னோடய வீட்லேயோ எங்கேயும் ஒரு பைசா பணமும் எடுக்கலை, எந்த சீசரும் போட்டு எடுத்துன்னு போகலை. ஜனநாயகத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் ஜனநாயக ரீதியாக கேள்வி கேட்பதற்கு எங்களுக்கு உரிமை உண்டு. ஒரு எதிர்கட்சினா கேள்வி கேட்கறது தான் வந்திருக்கிறோம். போட்டின்னு லாலி பாடுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். முதலமைச்சர் என்ன மாதிரி மக்கள் தொண்டு செய்துட்டு முதலமைச்சராக வந்திருக்கிறாரா? மொழிப்போருக்காக நான்லாம் சிறை போனவனாலாம், மொழிப்போருக்காக சிறை போனவன், மக்களுக்காக பல்வேறு போராட்டம் நடத்தியிருக்கிறேன். பலமுறை மக்கள் போராட்டத்திற்காக நான் வேலூர் சிறைக்கு நான் போயிருக்கிறேன். ஆக நாங்கள்லாம் மொழி என்ற உணர்வோடும் திராவிட என்ற உணர்வோடும் பள்ளி பருவத்தில் இருந்து கல்லூரி பருவத்திலிருந்து நாங்கள்லாம் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் இவர் புதுசாக ஒரு பதவிக்கு வந்திருக்காருன்றதுக்காக நாங்கள் எடுத்து கேட்டதுக்காக இப்படி ஒரு தான் சொன்னேன், அதிகாரத்துடைய உச்சம் இன்றைக்கி என் வீட்டுக்கு ரைடு வந்திருக்கிறது.